வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் சுரேந்தர். திருவண்ணாமலையில் நடந்த நிலச்சரிவின் காரணமாக 5 குழந்தைகள் உட்பட மொத்தம் 7 நபர்கள் உயிரிழந்திருப்பது திருவண்ணாமலை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த சோக சம்பவம் எப்படி நடந்தது வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலையில் கிழக்கு பக்கமாக அமைந்திருக்கிறது தான் வஉசி தெரு. இதில் 11வது தெருவில் தான் இந்த சோக சம்பவம் நடந்தேறியுள்ளது. இந்த தெருங்கிறது மலையின் நேர் அடிவாரமாக அமைஞ்சிருக்கு. மலையின் உயரம் கிட்டத்தட்ட 2488 அடி உயரம் இருப்பதாக சொல்லக்கூடிய மலையின் நேர் அடிவாரமாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த தெரு. இந்த நிலச்சரிவில் சிக்கியுள்ள குடும்பத்தின் வீடு ஆனது அந்த தெருவின் கடைசி ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த கடைசி ஓரத்தில் இவங்க வீடு மட்டும் இல்லாமல் இன்னும் 2 குடிசை வீடுகளும் அமைஞ்சிருக்கு. இவங்களோட குடிசை வீடு அது இல்லாமல் இன்னொரு 2 குடிசை வீடு, மொத்தம் 3 குடிசை வீடுகளும் மற்ற வீடுகளும் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில் சம்பவம் நடந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால பொதுவாக யாரும் வெளியே போகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலச்சரிவு நடந்ததில்லைங்கிற காரணத்தினால பெரிய விதத்தில் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எல்லாருமே அங்கேயே இருந்துக்கிறாங்க. மழை பெஞ்சிட்டு இருந்த டைம்லேயும் அதுக்கு 2 நாட்களாகவே பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்த போதிலும் அன்னைக்கும் மழை இருந்தது. ஆனால் யாருமே வெளியே போகல, எல்லாமே அங்கேயே இருந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருந்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ராஜ்குமார், மீனா, அவங்க பசங்க 2 பேர், அது இல்லாமல் அவங்க கூட விளையாட வந்த பக்கத்து வீட்டு சொந்தக்கார பசங்களான ஒரு 3 பேர், மொத்தம் 5 குழந்தைகளும் 2 ராஜ்குமார், மீனா, மொத்தம் 7 பேர் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டாங்க. ஒரு குடிசை வீடு. இப்படி இருக்கிற டைமில் மதியம் 3லேருந்து 4 மணி டைம் சொல்கிறாங்க. அந்த டைமில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. லேசான மழை இருந்த நேரத்தில் மேலிருந்து கொஞ்சம் தண்ணீர் வந்திருக்கு. தண்ணினா வழக்கமாக எப்போவுமே மழை பெய்யும் போது தண்ணீர் வருவது இயல்பாக இருந்துருக்கு அந்த ஏரியாவில். ஆனால் இந்த டைம் மழையிலிருந்து சேருடன் கலந்த தண்ணீர் இந்த தெருவுக்குள்ளே வந்துருக்குது. அதை பார்த்த பொதுமக்கள் அந்த அக்கம் பக்கத்தினர் என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா, மழையோட ஏன்டா சேர் வருது, எப்போவுமே நார்மலாக தண்ணி தான் வரும், இப்போ என்ன மழை சேரோட சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துக்கிறாங்க. இது யோசிச்சுட்டு இருக்க போதே சேர் அதிகமாக இருக்குது. அப்போ உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் வெளியேறி விட அந்த ராஜ்குமார், மீனா வீட்டில் இருந்தவங்க வெளியே பார்க்கும்போது சேரோடு வந்த அந்த தண்ணியை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே போக முற்பட்டுருக்காங்க. வெளியே வரல. அவங்க வீட்டுக்குள்ளேயே உள்ளே போகலாம் அப்படிங்கிற டைமில் சேர் அதிகமாகி விட மற்றவர்கள்லாம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் அந்த ஏரியா விட்டு வெளியே ஓடிவிட அவங்க மட்டும் வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. இந்த நிலமையில் அந்த சேர் ஃபுல்லாக அதிகமாகி அந்த வீட்டை ஃபுல்லாக சூழ்ந்துருது. இந்த நிலமையில் அவங்களால வீட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது இது நடந்தேறிய சில வினாடிகளிலேயே மேலேருந்து 30 டன் எடை கொண்ட பாறை அந்த வீட்டின் மேலே விழுகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 டன் அப்படிங்கிறதே நம்ம தாங்கிக்கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அது மேலேருந்து விழுகுது. 1 டன்னுனா கிட்டத்தட்ட 1000 கிலோ. அப்படி இருக்கும்போது 30 டன் எடை கொண்ட பாறை மேலேருந்து ஒரு குடிசை வீட்டில் விழுகுதுன்னா அதன் தாக்கம் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுக்குள்ளே மொத்தம் 7 பேர் இருந்துக்கிறாங்க. அந்த 7 பேருமே அந்த குடிசை வீட்டோட மண்ணுக்குள் புதைந்து விடுகிறார்கள். இதுக்கப்புறம் இந்த தகவல் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அது அவங்க மாவட்ட நிர்வாகத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவுக்கு தகவல் கொடுத்து அவர்கள் மீட்கும் படையினரோட வர்றாங்க. இதெல்லாம் நடந்து முடியும் போது கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே ஆயிடுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு நடந்த இந்த சம்பவம் அவங்க மண்ணுக்குள்ளே போனது 6 மணி அளவில் அங்கே வர்றாங்க. அந்த மீட்பு படையினர் வந்ததுக்கப்புறம் அவங்க வெறும் மனித உழைப்பை மட்டும் நம்பியே மீட்பு பணியை ஏற்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த இடத்துல கனரக வாகனங்களை உள்ளே கொண்டு வரதில் சிரமம் ஏற்பட்டுக்குது. ஏன்னா அந்த தெருங்கிறது ரொம்ப குறுகலாமல் இருந்திருக்கு. வீடுகள் ரொம்ப கிட்ட இருந்ததுனால 2 விஷயம். ஒன்று, கனரக வாகனத்தில் உள்ளே கொண்டு வரல சிக்கல். அப்படியே உள்ளே கொண்டு அதையே கனரக வாகனம் மூலம் மீட்பு பணி மேற்கொண்டோம்னா பக்கத்தில் இருக்க பில்டிங்கெல்லாம் சேதமாகும் அப்படின்னு நினச்சி முதல்ல வெறும் மனிதர்களை மட்டுமே வைத்து இந்த மீட்பு பணியானது தொடங்கப்பட்டது. அப்படி இருந்த சூழ்நிலையில் மீண்டும் மழை அதிகமாக பெய்ய தொடங்க 8 மணி அளவில் இந்த மீட்பு பணி நிறுத்தப்படுகிறது. இரவு 8 மணி டைமில் இந்த மீட்பு பணி நிறுத்தப்பட்டு மறுபடியும் காலையில் 6 மணிக்கு தான், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் இந்த மீட்பு பணி தொடங்குறாங்க. ஏன்னா மழை அதிகமானதுனால அவங்களால மீட்பு பணியை தொடர முடியல. இது பிறகு காலையில் 6 மணிக்கு மறுபடியும் மீட்பு பணி தொடங்குறாங்க. அப்பவும் பெரும் சவால் காத்திருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே பெரிய பெரிய கற்களும் பாறைகளும் இருந்த காரணத்தினால் அதை சாதாரண மனிதர்களால் அப்புறப்படுத்த முடியவில்லை. 10 பேர் 5 பேர் சேர்ந்து அதை கட்டி இழுத்தா கூட அந்த
பாறைகளானது அதை வந்து அப்புறப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் மதியம் வரைக்கும் போராடி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போவும் எப்படி இந்த மீட்பு பணியை தீவிரப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துலேயும் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க இந்த மண் மற்றும் பாறை சார்ந்த நிபுணர்களோட கலந்து பேசி இந்த மாதிரி கனரக வாகனத்தை உள்ளே கொண்டோம்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு கனரக வாகனத்தை வைத்து தான் இதை மீட்பு பணி தொடர முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறமா அந்த கனரக வாகனத்தை உள்ளே கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் நடந்து முடியும் போது அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாட்டுறாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி முதல் 6 மணி அளவு தான் அந்த கனரக வாகனமே உள்ளே வருது. அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீட்பு பணி துரிதமாகுது. ஏன்னா கனரக வாகனங்களால் அந்த பாறைகளை எளிதாக அகற்ற முடிஞ்சுது. இது இப்படியே நடந்துகிட்ருக்க உள்ளேருந்து உயிரோடு மீட்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஒருவர் பின் ஒருவராக உடலாகத்தான் அவங்கள மீட்க முடிஞ்சுது. அந்த ஒருவர் பின் ஒருவருமே அப்படியே மீட்க முடியவில்லை. அவர்கள் ஒவ்வொரு பாகங்களாக மீட்கப்பட்டிருந்தது தான் ரொம்ப துயரமான சம்பவம். இதை பார்த்த அந்த மீட்பு படையில் இருந்த ஒரு சிலர் அவர்களுமே ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓடி ஆடி விளையாடக்கூடிய குழந்தைகளை அந்த நிலைமையில் தனித்தனி பார்க்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்கள். சில செய்தியாளர்கள் அழுவதை கூட பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு பின் ஒருவராக கிட்டத்தட்ட 7 பேருமே உடல் மீட்கப்பட்டது. 6 பேரோட உடலில் ஃபஸ்ட்டு மீட்டாங்க. ஒருத்தரோட உடல் மட்டும் ரொம்ப அடியில் இருந்ததாக சொன்னாங்க. அப்புறம் நைட்டு அந்த 7 பேரோட உடலுமே மீட்கப்பட்டு முடிந்துவிட்டு. இது இப்போ ஒரு வாரம் இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு சரியான தகவலை கொடுத்துருந்தா நாங்கள் வெளியேறி இருப்போம். மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு வரும்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டோம்னா, நிலச்சரிவுங்கிறது எப்போவுமே ஒரே நாளில் நடந்து முடிஞ்சிடறது கிடையாது. இது காலமாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் நடக்கிறது. நிலச்சரிவு முதல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, மழையோட தன்மை மாறுறது. மழையோட தன்மை எப்படி மாறுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்படுவதனாலும் காடுகள் அழிக்கப்படுவதனாலும், அது இல்லாமல் அங்கே கட்டுமானங்கள் அதிகமாக ஏற்படுவதனாலும், ஆக்கிரமிப்புகள் அதிகமாக ஏற்படுவதனால தான் பெரும்பாலான நிலச்சரிவுகள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அதனால் நம்ம அரசை மட்டும் குறை கூறாமல் முடிஞ்ச வர மக்களாகிய நம்மளும் அந்த ஏரியாவில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இல்லாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரையும் அந்த உள்ளே இருக்க மரங்களை வெட்டாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி மழை காலங்களில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம், அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தியிருந்தோம்னா இன்னுமே இந்த உயிரிழப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும். யாரும் ஒருத்தரை மட்டும் சொல்லி குறையில்லை. இங்கே அரசு மட்டும் சொல்லியும் குறையில்லை. அதே நேரத்தில் மக்களை மட்டும் சொல்லியும் குறையில்லை. எப்போவுமே அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஒரு தொடர்ந்து கனமழை பெய்யும்போது மழை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இல்லை பாதிப்பு உள்ளாகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும், இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடந்ததில்லைன்னு யாருமே அசால்ட்டாக இல்லாமல், ஒருவேளை அவங்க மழை வந்த டைம்லேயே பாதுகாப்பான இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்காது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு அரசும் அதன் பங்கை செவ்வனே செய்ய வேண்டும். மக்களாகி நீங்களும் இந்த இப்படியெல்லாம் முடிஞ்ச வரை நம்ம அந்த பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறது, அது இல்லாமல் காட்டை அழிவில்லாமல் பார்த்துக்கிறது, இது ரெண்டையும் செஞ்சோம்னா இனிவரும் காலங்களில் இது போன்ற இழப்புகளை தவிர்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.